ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு 2022 ஒரு தமிழ் படமான ரிலீஸ் ஆன காஃபி இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் கிருஷ்ணா. இந்த படத்துல நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இனியா, சவுந்தர் ராஜா, நம்ம ராகுல் தேவ், இன்னும் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கா ஒரு தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா இல்லாம ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி வந்து படிச்சிட்டு இருக்காரு. படிச்சுட்டு அவர் வந்து வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கார் டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க. அது பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவாங்க. எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு அந்த வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இவங்க தம்பி வந்து ஒரு ஐடி கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. போன உடனே தம்பிகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் திரும்ப வராது. இந்த இனியா வந்து ஒரு கேப் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. சொந்தமா கார் வாங்கி ஒரு கேப் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் குழந்தைங்களை டிராப் பண்றது அந்த வேலை செஞ்சுக்கிட்டு தம்பி வந்து வெளியூர் மாநிலம், அதாவது பெங்களூர் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சோடனே அந்த தம்பி காணாம போயிடுவாரு. போன உடனே இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் தேடி போவாங்க. அங்க பெரிய ஒரு கொள்ளை கும்பல் கிட்ட தம்பி மாட்டிக்குவாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துற ஒரு பெரிய கேங்கு, ட்ரக்ஸ் உபயோகப்படுத்துற பெரிய கேங்கு, அந்த மாதிரி இடத்துல அந்த தம்பி மாட்டிக்குவாரு. மாட்டிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க போலீஸும் கிடையாது. அங்க போய் நம்ம கர்நாடகா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களே கோதாவளி இறங்கி அந்த தம்பியை கண்டுபிடிச்சு வெளியே கூட்டு வராங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வில்லனா வந்து ராகுல் தேவ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து இனியாவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து சவுந்தரராஜன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு. ஏன்னா கதையா பாத்தீங்கன்னா சூப்பரா சவுண்டான கதை தான். ஆனா திரைக்கதையில வந்து அங்கங்க தொய்வு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு பிலோ ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிற அந்த இனியா வந்து ரொம்ப அவங்க வந்து நல்லா சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு என்னமோ சில சீன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யார சுடுறாங்க, எது சாவுறாங்க, அந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அவங்க பாட்டு சொல்றாங்க, அவங்க பாட்டு சாவுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த பெரிய கும்பலை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த கும்பலுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாம இருந்தா அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டு சாவுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்க அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு படம் இருந்தா இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஓரளவுக்கு நல்லா தேதி கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாப் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே அந்த கேங்குள்ளேயே சண்டை வர மாதிரி பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இது பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மொத்தத்துல இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு டைம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம் தான். ஒரு ஆவரேஜான ஒரு படத்துல இந்த படத்தை நம்ம சேர்த்திக்குவோம். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் பாத்தீங்கன்னா 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரிவ்யூ நீங்க லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.